சினிமா பாணியில ஹீரோ மட்டும்தான் பேசுவான். கூட்டணி தான் சொல்லிருக்காரு. கூட்டணி முதல்ல ஒரு எடப்பாடி நம்ம ஏத்துக்கல. இன்னைக்கு விட்டார் பத்தியா அவரு பானா கூட்டணிக்கு நான் தான் தலைவர் என்ற அர்த்தம் தான். பரபரப்பான சூழ்நிலை அதிமுக பொதுக்குழு கூட்டியிருக்கு. விஜய் பாண்டிச்சேரியில ஒரு நாடகம் மாறினாரு. அவர் பாண்டிச்சேரியில கூட்டத்தை கூட்டி 1000 பேர் கூட்டத்தை கூட்டி ஐடி உள்ளவங்க தான் உள்ள அனுப்பணும் அப்படி இப்படின்னு போலீஸ் 1008 இதுங்களை சொல்லிச்சு. அந்த பாண்டிச்சேரி எஸ்பி வேற குஸ்தி ஆனது நல்லா செம காட்டி விட்டுடுச்சு. அவர் தான் பாண்டிச்சேரி சிஎம். அவர் கனவு இவ்வளவு கூட்டம் போட்டு இவ்வளவு பண்ணி அவர் அவருடைய சினிமா பாணியில ஹீரோ மட்டும்தான் பேசுவான். செகண்ட் ஆக்டர் வில்லெல்லாம் பேச மாட்டான். கதாநாயகம் மட்டும்தான் பேசுவான் அரசியல் மேடைகள்ல. அந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் இந்த இந்திரா வந்தான் சந்திரா வந்தான் இந்த சினிமா தான் ஒரு 5 நிமிஷம் ஒரு டைலாக் பண்றாரு. அந்த மாதிரி அவருடைய இதுங்களை பேசுறாரு. அப்புறம் பாண்டிச்சேரி புள்ளியோகங்களை பேசுறாரு. அப்புறம் பாண்டிச்சேரியில ரேஷன் கடையே இல்லை, நான் ரேஷன் கடையை கொண்டு வருவேன்றாரு. எழுதி கொடுத்தாங்க ஸ்கிரிப்ட். அவனுக்கு ஏதோ கொஞ்சமாவது அறிவு வேணாம். பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே இல்லையா, இவர் வந்தா ரேஷன் கடை தர போறாங்க. நயா ஊத்துறீங்க. அது ஒரு 16 லட்சம் பேர் 18 லட்சம் பேர் ஒரு எம்பி சட்டமன்ற தொகுதியினுடைய நிலைதான் பாண்டிச்சேரிய. நீ என்னடா அங்க போய் சீன் போட்டு பேசிக்கிட்டு இருக்க. முதலமைச்சர் ரங்கசாமிய வாழ்த்து சொல்லி நன்றி சொன்னேன். இன்னைக்கு விட்டார் பத்தியா அவரு பானா விஜய்க்கு மேல அமித்ஷா கீ ரிவோர்ட். நீ முந்தா நாள் நன்றி சொன்ன, நேற்று தவறு போச்சு, இன்னைக்கு ஃபயர். உன் நிலைதான். இவங்க மாநிலத்துல பொதுக்குழு போடுறாங்க, பிரம்மாண்டமான பொதுக்குழு. அதெல்லாம் அந்த கூட்டம் போடுறது, அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்றது எல்லாமே முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் மதுரவாய் தொகுதி எம்எல்ஏ இருந்தாரு. அவர் வீடு அங்கதான். தொடர்ந்து அம்மா காலத்துல இருந்து ஸ்ரீ வாரி கல்யாணம் பண்ணவங்க தான் பெஞ்சமின் அறிமுகம் பண்ணி வச்சுங்க. அம்மா சொல்ல கட் அவுட்லாம் பெருசா வச்சு அம்மாவுடைய ஆத்துல நின்று ஒரு கவுன்சிலராகி ஒரு துணை மேயராகி மாவட்ட செயலராகி மந்திரி ஆகி 3 டிஸ்ட்ரிக்ட் நல்ல திறம்பட உழைப்பாளி. தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருந்தா கூட பெருந்தன்மையான அமைச்சர். அதுல ஒரு சொல்ல முடியாது. காலத்தின் கட்டாயம் அவருடைய நேரம் அப்படி இருக்கு. நேற்றுக்கு பாரு அந்த பொதுக்குழுல ஸ்டேஜில் யாருக்குது, எடப்பாடி பின்னாடி உதயகுமார் எஜமான் படம் டைரக்டர் அவரு பயணிக்கிறாரு, விந்தியா பயணிக்கிறா, இன்னும் நிறைய பேர் பயணிருக்காங்க. சினிமா ஆர்டிஸ்ட் பூரா பேக்ரவுண்ட்ல உட்கார வச்சு இவங்கெல்லாம் இருக்காங்க. பிஜேபியில ஒரு போஸ்டிங் இருந்தாங்க, எழுபதுல ஒரு போஸ்டிங் வந்திருக்காங்க. கட்சி லேபிள் வேணும். அவங்களாம் ஷூட்டிங் வியாபாரி காசு தான் நடிக்க போறாங்க. அதனால அரசியல் நடிக்கிறாங்க. இவரு நல்ல பக்கம் ஒரு பக்கம் இவரு இப்படி நடிக்கிறாரு. யாரு எடப்பாடி வலிமையான கட்சி, உன்னை வலிவிழந்த கட்சின்னு ஊரு போரா சொல்றாங்க. நீ வலிமையான கட்சின்ற கூட்டணிக்கு நான் தான் தலைவர் என்ற அர்த்தம் தான். கூட்டணிக்கு நீ தான் தலைவர் அர்த்தம் தான். சிஎம் யாரு அது முடிவு பண்றது அமித்ஷா. கூட்டணி தான் சொல்லியிருக்காரு. கூட்டணி முதல்ல ஒரு எடப்பாடி நம்ம ஏத்துக்கல. நீ பொதுக்குழுல தீர்மானம் போட்டு அதில் ஒட்டி உன் பொதுக்குழு கோர்ட்டு கேஸு சுத்தி நிற்கிற பொதுக்குழு
அவர் வேற சி.வி. சண்முகம். எதிரிகள் திமுக நம்பிடலாம், அவங்களாம் கண்டிப்பு இருக்கிறாங்க. கூடவே இருக்கிற துரோகிகள் எட்டப்பண்கள் நம்ம ரொம்ப கவனமா செயல்படணுன்ற. யார் கூட இருக்கிற துரோகிங்க? அமித்ஷா சொல்றியா, நயினார் நாகேந்திரன் சொல்றியா, அண்ணாமலையை சொல்றியா? ஓய், இந்த 3 பேருமே இல்லாம உன் கட்சியில கூட்டணியில இருக்காங்களே 2ஆம் கட்ட தலைவருங்க, அவரை சொல்றியா? யார சொல்றேன்னே புரியலையா? வேலுமணி சொல்றியா, தங்கமணி சொல்றியா, உதயகுமார் சொல்றியா? என்ன யார சொல்ற? பகிரங்கமாவா வெளியா? கச்சேரி மேலே ஏற்ற வசனத்தை பேசிட்ட கூட இருக்கிற துரோகிங்க சொல்லியிருக்கலாம். பேரெல்லாம் மட்டும் சொல்லாம சொல்ற. பரவாயில்ல, இனியிலிருந்து வேட்புமனெல்லாம் வேற அறிவிச்சிட்டீங்க. இன்னிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனெல்லாம் தாக்கல் பண்றவங்கெல்லாம் வாங்கிக்கலாம். தாக்கல் பண்றாங்க. அதோட வகை காங்கிரஸ் அவன் எந்த பைசாவும் இல்லை. 234 தொகுதி யார் வேணாலும் வாங்கிக்கலாம். மனு கொடுக்க சொல்ல அது கட்டணம் என்ன கொடுக்கணும், அது ஃபார்ம்ல போட்டிருப்பாங்க. அது எல்லா கட்சியும் செய்யறதுதான். எல்லா தொகுதிக்கும் மனு வாங்குறது, கட்சிக்கு அந்த பேப்பர் பிரிண்டிங் செலவாக லட்சக்கணக்கில் வச்சுமே சொல்லி ஒரு கட்டணம் நிர்ணயிப்பாங்க. ஏடிஎம்கள் எவ்வளவு கட்டணம் நிர்ணயிக்கிறாங்கன்றது தெரியல. எடப்பாடி இல்லை. இன்னொரு பக்கம் அவர் விஜய் தான் பாண்டிச்சேரி கூட்டம் அப்படியாச்சு. இப்போ ஈரோட்டில் செங்கோட்டையை கூட்டுறாரு. கூட்டம் 5000 பேர் கூட்டினா 1 கோடி செலவாகும். ஏடிஎம்கேல பைசா செலவு இல்லாமல் 5000 பேர் கூட்டிட்டான்னு அவர் சொல்றாரு. நீ என்ன பண்ணலாம், செலவு பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். தெரியாம ஒன்றும் இல்லை. அவங்ககிட்ட ஒரு 2,000-3000 கோடிக்கு இருக்குது சொத்து. அதை சேவ் பண்றதுக்காக தான் குருமூர்த்தி மூலியமா கட்சியை துவக்கினார். கட்சிக்கு வந்த பிறகு கூட்டம் சேர 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 உங்களுக்கு ஆசை வந்துச்சு. நான் தான் சிஎம். ஓகே, நீதான் சிஎம். டிப்டி சிஎம் 2 டிப்டி சிஎம்மா 3 டிப்டி சிஎம்மா தெரியல. நீ உன் குரூப்ல அப்படி போகுது. ஏன்னா விஜயகாந்த் பிரேமலா தான் கண்டிப்பா ஒரு டிப்டி சிஎம் கேட்பா. அவைக்கு சீட்டு கேட்பா. செங்கோட்டை யாரெல்லாம் தூக்குறாரோ அவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்தாகணும். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இதே போய்கிட்டு இருக்கு அரசியல் நிலவரம். திமுக பாட்டு அவங்க தேர்தல் களப்பணியை முடிச்சுட்டு அங்க பாராளுமன்றத்திலே கச்சேரியை ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் கச்சேரி ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. இன்னியோட அந்த ஃபார்ம்லாம் முடியுது. அடுத்தது விடுபட்ட வாக்காளர் சேர்க்கறது லிஸ்ட்ல வந்து பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும். இதுல ஏடிஎம்கே வாக்காளர்கள்லாம் சேர்க்கறது நீக்கிறது டீம் பிஎல்ஓ டீம்லாம் போட்டு வேலை பண்றாங்களான்னு தெரியல. விஜய் கட்சியில் அப்படி ஒன்றும் தெம்படுற மாதிரி தெரியல. ஏன்னா மக்கள் நடமாட்டமே காணும். விஜயகாந்த் கட்சி அதுதான். திமுக பொறுத்த வரைக்கும் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு, ஆனா வாக்காளர் அப்படின்ற பாயிண்ட்ல அவங்க கேம் ஆடி சேர்த்துட்டு இருக்காங்க. இந்த மகளிர் உதவி அவரே கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கார். பொதுக்குழுலயே லீருக்கு 1000 ரூபாய் கொடுக்குது, அது 5000 ஆக்கணும் பொங்கலுக்கு. ஏன்னா ஸ்டாலின் 3 வச்சாராம், இவர் ஏடிஎம் கேட்டார். இப்ப இவர் 5000 கொடுத்தாராப்பா. ஆனா ஸ்டாலின் பேர் அடிப்படாத எடப்பாடிக்கு தூக்கம் வர அரசியலுக்கு. நீ அந்த கட்சி ஓனாலும் ஸ்டாலின் தான் சொல்லும். 3வது அணி வேற பாம்புணம் போறாங்க. அது ஒரு பக்கம் 3வது அணி ஒரு டீம் ஓடுது. இதுல உன் நிலை என்ன, விஜய் நிலை எப்படி போகுது? மரவெட்டி அப்பம்புள்ள தகராறு, சின்ன தகராறு, தாட்டரை கிழிது. மாம்பழம் அழுகி போச்சு. எங்க அப்பம்புள்ள தகராறுல எல்லா எதிர்கட்சியும் மறந்துது. ராமதாஸ் மாம்பழத்தை பார்த்து இப்ப மாம்பழம் அழுகி போச்சு. அவங்க பஞ்சாயத்து தீர்க்கிறது ஒரு பெரிய கதை. அப்புறம் அவங்க பஞ்சாயத்து தீர்ந்து
எந்த கூட்டணிக்கு போறாங்களோ அந்த கூட்டணியில 20 சீட்டு கொடு, 10 சீட்டு கொடுமா, ஒரு 3 சீட்டு 5 சீட்டு கொடுத்தாலே பெரிய கதை மரவட்டிக்கு. அப்பெல்லாம் இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, நல்ல இப்படி பரவலா போயிட்டு இருக்கு. பார்ப்போம், அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம்.